ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு சேனலில் வீடியோ போட்டு. எனக்கு ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ப்ளஸ் நிறைய தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4 to 5 கார்லிக் வந்து கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் அதே பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து அனியன்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா அதை சாட்டே பண்ணணும். வேணும்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனியன்ஸ் வந்து ஃபைனாலாம் வந்து சாப் பண்ணணும்ட்டு இல்லை, ரஃபாக சாப் பண்ணிட்டு போடலாம். ஏன்னா இதையும் நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். பட் ஈவனாக சாட்டே பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 to 6 cashews ஆட் பண்ணுறேன். கேஷ்யூஸ் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, ஒன்று வந்து அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கிரேவிக்கு கொடுக்கும். அதனால இன்னொன்று அதில் இருக்க ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பன்னீர் கூட நல்லா போகும். ஸோ இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சிம்மில் வச்சே கூட பண்ணலாம், இல்லைன்னா கூட கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். பட் ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்க வேணாம். அது ஏன்னா ஈஸியாக வந்து கேஷ்யூஸ் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் ஆயிடும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் அந்த கிரேவியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கொடுத்துடும். பொறுமை இருந்தால் சிம்லேயே பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அனியன் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு சாட்டே பண்ணுங்கள், சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். பட் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அந்த சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ சேம் மிக்ஸி ஜாரில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 tomatoes வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிங்கள்ல, அதை வந்து நீங்கள் பிளான்ச் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்ல கலர் கொடுக்கும். பட் நான் அப்படியே தான் ஆட் பண்ணேன். அது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நான் அதை வந்து இன்னொரு சைட் திருப்பி போடுறேன். நீங்கள் 2 கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே தடவிட்டுக்கிறேங்க. எடிட்டிங்கில் அப்படியே டிங்கரிங் வேலை பார்த்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு அது நல்லா தெரியுது. இல்லைனா அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். ஸோ ப்ராப்பரான ஒரு கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ப்ராப்பரான கரண்டி இல்லைன்னா நம்ம பை த டைம் நம்ம மற்றதை எடுத்துகிட்டு இருக்கும்போது மற்றதெல்லாம் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இந்த பார்த்தீங்களா, அதில் மட்டும் லைட்டாக அப்படியே டார்க்காக கருகி போச்சு. இதை பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான 2 கரண்டி வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் ரொம்ப அதை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். திஸ் இஸ் ஃபைன், என்ன சொல்கிறது, திஸ் இஸ் ஃபைன், நாட் வேர்ஸ்ட், பட் இது கூட பெட்டராக இருந்திருக்கலாம். இன்னொரு சைடு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். இப்போ நான் அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். ஆயில் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்ஃபேக்ட் டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பிகாஸ் பன்னீரில் அந்த ஆயில் வந்து சேர்த்துட்டு அதை அப்படியே சாப்பிட்டோன்னா இட் இஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. அதை வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதே பேனில் நான் ஒரு பட்டை அண்ட் 4 to 5 cloves எடுத்துக்கிறேன். லவங்கம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், ஒரு அரோமா கொடுக்கும், அது வரைக்கும் ரோஸ்ட் ஆகட்டும். இதில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற 1 ஸ்மால் ஆர் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சாட்டே ஆகணும், லைக் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும். இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஆயில் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் இதில் கீ ஆர் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட் இதில் ஆல்ரெடி டூ மெனி எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிருந்தோம்ல ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பேஸ்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க, வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே சமயம் டிஷ்ஷில் போடணுன்றது அவசியம் கிடையாது. இது போட்டுட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணணும். பிகாஸ் அதோட ரா ஸ்மெல், ரா டேஸ்ட் ரெண்டுமே வந்து நல்லா போகணும். இல்லைனா அது வந்து பேட் எஃபெக்ட் ஆன பாடி. நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் குக் ஆகட்டுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அனியன் அண்ட் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் அவ்வளோவா ரா டேஸ்ட் இருக்காது. பிகாஸ் நம்ம அதை ஃப்ரை பண்ணி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மேபி 15% ஆஃப் டம்ளர் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல டொமேட்டோ, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆக்சுவலி காஷ்மீரி சில்லி கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் பர் த ரெசிபி அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் கலர் அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கலர் சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு பாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் தனியாக கிரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஆல்ரெடி க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதில் காரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் ஆட் பண்ணுறதுல அங்கே பயங்கரமாக பயம் இருந்தது. அதனால தான் நான் எடுத்து வச்சதை விட கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண மசாலாஸோட ரா டேஸ்ட் மட்டும்தான் போகணும் இந்த ஸ்டேஜில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ½ டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லிட்டை போட்டு மூடி வச்சிடுறேன் குக் ஆகட்டும்னு. இப்போ அது நல்ல பாயிலுக்கு வந்தோடனே நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். அதான் இன்னொரு சைடில் போட்டுட்டு நான் வந்து பராக்கு பார்த்துட்டு இருந்தேன். அது அதுக்குள்ளே பயங்கரமாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு சில பீசஸ் வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பன்னீர் ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற 2 கரண்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்ட இருந்துட்டு அதை திருப்பி போடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில பீசஸ் மட்டும் பயங்கரமாக ரோஸ்ட் ஆயிரும். பன்னீர் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிண்டிட்டு இருக்கக்கூடாது. இல்லைனா பன்னீர் எல்லாமே கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். இப்போ நீங்கள் கிண்டும் போது கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து டெண்டராக இருக்கும். ப்ளஸ் பன்னீர் கிரேவி எது செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு உடனே செஞ்சுருங்க. பிகாஸ் அது நாளுக்கு ஆக அதோடய ஃப்ரெஷ்னஸும் போயிட்டுருக்கும். அது பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப டெண்டர் ஆகிடும். அது மில்க் ப்ராடக்ட் தானே, ரொம்ப டெண்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் அதில் வந்து
அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு டேஸ்ட் இருக்கவே இருக்காது. இப்போ நான் வந்து கொரியாண்டரை வந்து சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கஸ்தூரி மேத்தி கூட எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை, அதனால் வந்து நான் கொரியாண்டர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொரியாண்டர் எப்பவுமே லாஸ்ட்டாக சேருங்க. எந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்னாலும் கொரியாண்டர் கஸ்தூரி மேத்தி வந்து போட்டு குக் பண்ணக்கூடாது, எப்பயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இந்த பன்னீர் மசாலா ரெடி. இது நீங்கள் ஃபுல்கா, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். புலாவ் எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ, என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.